ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மயிலம்பு சேனல். இன்னைக்கு வாழைப்பூ அறியறது எப்படின்னு அறிஞ்சு காட்டலான்னு இருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுதுங்க. முன்னாடியே ஒரு முறை போட்டேன், ஆனால் அது லைவில் போட்டு விட்டேன். லைவில் போட்டதுனால எல்லோரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. பார்க்காதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பிகினர்ஸ், நியூவாக கற்றுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இது உபயோகப்படும். இதுலேருந்து நான் எப்படி சீப்பாக எடுக்கிறேங்கிறது தான் இதில் முக்கியமே. அறியறதெல்லாம் கூட முக்கியம் இல்லை. எல்லோரும் உதுத்து ஒத்தையாக போடுறாங்க. அப்படி இல்லாமல் இப்படி மேல் இதை எடுத்துட்டு இதை மட்டும், இதுவே கூட இப்போ பழைய பூங்கிறதுனால கொட்டி போச்சு. இப்படி கொட்டக்கூடாது. இது சீப்பாக எடுக்கணும். இப்படி இது போல் எல்லாத்தையுமே கொட்டுனது 1-2 இப்படி போயிடுச்சுன்னா அதை திரும்ப நம்ம உதிரியாக தான் எடுக்கணும். அதில் இருக்க நரம்பு எடுக்கிறது அப்படி செய்கிறது கஷ்டம் வேலைக்கு. அதுதான் கஷ்டமே. அந்த காம்பை கட்டையாக அறியும் போதும் நம்ம கொஞ்சம் நிதானமாக அறியணும். அறியறதுலையும் அது மாதிரி தப்பு வரும். இப்படி இருக்கிறத இப்படி அறியும் போது தப்பு இல்லாமல் அறிஞ்சாக்கா எட்டி நறுக்கணும். இப்படி வரணும். இப்படி வந்ததுனா தான் அறியறது சுலபம். அதை ஒரு சீப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சீப்பாக எடுத்து வச்சுட்டா அதில் இருக்கிற நரம்பு எடுக்கிறதும் அறியறதும் அப்புறம் கஷ்டமே கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற தொப்புளை நிறைய பேர் எடுக்கிறாங்க. தொப்புள்னு சொல்லக்கூடிய சிவப்பு பகுதியை அது மாதிரி இது மாதிரி வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாமே வெள்ளை தான். சிவப்பாக இருக்கிறது தான் முத்துனது, அதை தான் எடுக்கணும். இப்படி சீப்பாக எடுத்து வச்சுட்டா ஒரு 5-6 சீப்பு இருந்தாலே எங்களுக்கு 2 பேருக்கு போதுமானது. நீங்கள் முழுப்பூவும் எடுக்கணுன்னாலும் அதே மாதிரி கடைசி வரையிலும் எடுக்க வேண்டியதில்லை. கடைசியாக சின்னதாக போகும்போது அதை அப்படியே முழுசாகவே நறுக்கி போட்டுடலாம். தனித்தனியாக எடுக்க வேண்டியதில்லை. இது மாதிரி இதை தனித்தனியாக எடுக்க வேண்டியதில்லை. அப்படி சேர்த்து டோட்டலாக முட்டைகோஸ் அறிகிற மாதிரி அரிஞ்சு போட்டுடலாம். இது மாதிரி அறியறது தான் இதில் சாமர்த்தியம். இது எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கிறதுல எடுத்துவிட்டா அப்புறம் வாழைப்பூ அறியறது ஒன்றுமே இல்லை. சுலபமாக செஞ்சிடலாம். இப்படி இதை நம்ம கிள்ளி எடுக்கும்போது இந்த பூ உதிராமல் இருக்கணும். அப்போ உதிர்ந்து போயிடுச்சுனாலோ இல்லை, இப்போ நறுக்கும் போதும் எட்டத்துலேருந்து நறுக்கணும். இப்படி எட்டத்துலேருந்து நறுக்குனா உதிராமல் இருக்கும். கிட்டத்தில் நறுக்குனா உதிர்ந்து போயிடும். இதுவே எனக்கு போதுமானது. இப்போ மிச்ச பூ வச்சுருந்தா இன்னொரு நாளைக்கு. அப்போ பத்தாக்குறையாக தெரிஞ்சதுன்னா முருங்கைக்கீரையை போட்டு பொரியலாக செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம். கொஞ்சமாக இருக்கும்போது கூட்டு செய்யலாம், நிறையா இருக்கும்போது பொரியல் செய்யலாம். இதையும் எடுத்துடுறேன். இதை எடுத்தாக்கா இப்போ எத்தனை சீப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். உதிர்ந்ததை தவிர 1 2 3 6 இருக்குது. 6 சீப்பு இருக்கா. இதை அறிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதில் தான் டெக்னிக்கே இருக்குது. இதை இப்படி ரெட்டையாக எடுத்துருவோம். ஒன்றுனாக்கா கை கொள்ளாது அப்படிங்கிறதுனால இப்படி இது எல்லாருக்கும் தெரியும். இப்படி செஞ்சுட்டா அந்த நரம்பு வெளியில் தெரியும். கருப்பாக தெரியுது பாருங்கள். இது கருப்பாக முத்துனதில் கருப்பாக இருக்கும். அதை எப்படியே ஒன்றுனா எடுத்துட வேண்டியது தான். கையால் தான் எடுத்தாகணும். அது கஷ்டம் இல்லை. கருப்பாக தெரியறதுனாலையும் வெளியில் வந்துடும். முத்துன பூவில் ஈஸியாக எடுத்துடலாம். அது எடுத்தப்புறம் இப்படியே பிடிச்சிக்கிட்டு கொத்தா இப்படியே பிடிச்சிக்கிட்டு அறியணும். அவ்வளோதான். இது மாதிரி அறியும்போது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது, கஷ்டமும் கிடையாது. ஆனால் கை கொஞ்சம் வீணாக தான் போகும். அதுக்கு கையில் எண்ணெய் தடவிக்கணும்னு சொல்கிறாங்க. உப்பு தடவிக்கலாம், எண்ணெய் தடவிக்கலாம். அதெல்லாம் செய்கிறதில்ல. இந்த தண்ணியில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சா இந்த பூவில் இருக்கிற கசப்பு உவர்ப்பெல்லாம் போயிடும். அது போட்டு கொண்டு வருவேன். இன்றைக்கி கூட நான் போட்டு வரல, சும்மா தான் வச்சுருக்கேன். போய் கொஞ்சம் போட்டும் கழுவும்போது ஒரே ஒரு கழுவு தான். நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு கசக்குவாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. துவர்ப்பு நமக்கு தேவையானது தான். இந்த துவர்ப்பு இப்படி தான் இந்த கருப்பை எடுக்கணும். அதனால் பெண்களுக்கு துவர்ப்பு இருக்கணுங்கிறதுனால வாழைப்பூவோட இதுவே மருத்துவ குணமே அந்த துவப்பில் தான் இருக்குது. அதனால் துவர்ப்பை எடுக்க வேண்டியதில்லை. அது அப்படியே இருக்கலாம். வேகும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். துவர்ப்பை எடுத்துட்டா ரஃப் இல்லாமல் நயமாக இருக்கும், இல்லைன்னா ரஃப்பாக இருக்கும். அது ஒன்று தான் அதில். ஆனாலும் பெண்களுக்கு அது இருக்கணும். சாப்பிட முடியாது துவர்க்குதுங்கிறதுக்கு என்ன செய்யணும், இதில் கொஞ்சம் ஊற வச்ச துவரம்பருப்பு அதை சேர்த்து வதக்கின பொரியல் பண்ணினாக்கா இது இப்படி 2ஆன இருக்கிறது. அதை முன்னாடி சொல்லிட்டேன்னா அப்படி தான். துவரம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாக்கா அந்த துவர்ப்பு குறையும். இது முத்துனா பூவாக இருக்கிற வரையிலும் இப்படி எடுக்கலாம். அப்புறம் அருவாமனையில் வச்சு எடுத்துடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒத்தையாக எடுக்க வேண்டியதில்லை. டோட்டலாக எடுத்துடலாம். அதையும் எப்படின்னு காட்டுறேன் இப்போ.
இது முன்னாடி 4-3 சீப்பில் எப்படி செய்கிறது. அதுக்கப்புறம் இதுலேருந்து உதிர்ந்த ஒன்றையும் அதோடையே சேர்த்து போட்டு விட்டுடலாம். அப்புறம் வந்து டோட்டலாகவே சீப்பாகவே எடுத்துடலாம். அது ரொம்ப ஈஸி அப்படிலாம் செய்கிறது. வாழைப்பூ அரியணுங்கிற கஷ்டம் என்னென்னா அந்த கை வீணாக போகிறதுங்கிறது தான். வேறு எதுவும் அரியறதுல ஒரு கஷ்டமும் கிடையாது. அவ்வளோ ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம. டைமும் ரொம்ப ஆகாது இந்த மாதிரி அரியறதுக்கு. அது தெரியாதவங்க தான் பயப்படுவாங்க வாழைப்பூன்னாக்கா. கையில் சொல்கிற மாதிரி எண்ணெய் தடவி வேணால் பார்க்கலாம் அந்த பிசு வராமல் இருக்கான்னு. நான் அந்த பிசு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும், மறுநாளைக்கு மாறிடும், அவ்வளோதான். அது பெருசு பண்ணுறது இல்லை, அதனால் கஷ்டம் இல்லை நமக்கு ஒன்றும். இந்த அடிபாகம் உள்ளங்கையில் போடும், அதனால் உள்ளங்கையிலையும் பிசுங்கும். உள்ளங்கையில் தான் அதிகமாக செய்யும் சொல்லப்போனால். இந்த கையில் கூட வலது கையில் நறுக்கும்போது செய்யாது. பிடிச்சிருக்கிற இந்த வாழைப்பால் அதுதான் அப்படி செய்யும். இப்போ இது எப்படி செய்யணுன்னா இதுதான் உங்களுக்கு முக்கியமானது, கைக்கு ரொம்ப வேலை இல்லாதது. இதையும் இப்படி 2ஆக நறுக்கிக்கணும். இது எப்படி நான் செய்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு பார்த்துங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அருவாமனையில் வச்சு கையால் பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். முன்னாடியே ஒரு நாள் செஞ்சு காமிச்சேன். இவ்வளவும் இந்த கையில் வந்துடும். அவ்வளவு காம்பும் பாருங்கள், இவ்வளோ காம்பு வந்துடுச்சா. அதுக்கு மேலேயும் அதில் 1-2 இருக்கும். அதை கையால் எடுத்துடலாம். நம்ம சாமர்த்தியமாக எடுக்க முடியலங்கிற போது அதில் 1-2 இருக்கும், முத்தின போல் இருக்கும், கிளத்துல இருக்காது. அப்புறம் இப்படியே நறுக்கிடலாம். ஒத்தியாக காக்ரோச் வருது. எங்கேருந்து வருது இந்த காக்ரோச்? ஹிட்டு இருக்குது. ஹிட்டுக்கிட்ட தான் போய் அது மோதிக்குது. சரி இருக்கட்டும், ஒரு காக்ரோச்சு நிறைய பெருகிடும். இது பாருங்கள், இவ்வளவு தான். காக்ரோச்சே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்று வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. காய்கறி அறியும் போது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இதை திருப்பியும் இதை காட்டுறேன் பாருங்கள். இதை எப்படின்னு இப்படி அருவாமனையில் வைக்கணும். வச்சோமா இப்படி அழுத்தமாக ரைட்டு ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு இடது கையை தான் அழுத்தம் கொடுத்து வளைச்சி திருவி பிடுங்கி எடுக்கணும். இதில் நுனியில் இருக்கிறது பூரா கையில் இப்படி வந்துடும். இந்த குச்சியும் இப்படி போயிடும். இதில் ஒன்றே இருக்குது. போன நடை 2 இருந்தது, இந்த நடை 1. இது இப்படி ஒத்தையே ஒரு கையால் எடுத்துடலாம். அவ்வளோதான். அப்புறம் டோட்டலாக இப்படி நறுக்கிட வேண்டியதுதான். அந்த உள்ளுக்குள்ளே இருக்க தொப்பில் எடுக்கணுங்கிற தேவையில்லை. அது எடுக்கிறாங்க எல்லோரும், அது தேவையில்லை. வேஸ்ட்டு பண்ணாதீங்க, காசு கொடுத்து வாங்கி அந்த பூ. அதனால் ஒன்றும் கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு கிடையாது. சாப்பிடலாம் தாராளமாக. சாப்பிட முடியாது, மெல்ல முடியாதுன்னு நினச்சேன். இப்போ இதுவும் அப்படி தான். அதே மாதிரி தான் ஒன்றொன்றையும் நான் 2ஆக நறுக்கிவேன். அவங்களால முழு பூவையும் செய்ய முடியும்னாக்கா முழு பூவையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே செய்யலாம். இதையும் அப்படி தான். ஒவ்வொரு முறையும் நான் செஞ்சு காட்டுறேன் பார்த்து. இப்போ எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோதான். உருவி எடுத்துட்டா குச்சிகள் அப்படியே வந்துடும். இதில் 2 இருக்குது. 2ஐயும் திரும்பவும் இப்படி அருவாமனையில் வச்சு அப்படி எடுத்துக்கலாம், கையாலையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பூவுக்கும் எவ்வளோ நாடி ஆகிட போகுது. ஒரு சீப்புக்கும் 2ஆக நறுக்கிறதுனால 2 டைம். ஒத்தையாகவே பண்ண முடிஞ்சதுன்னா அதுலேயும் பாதி டயத்தில் முடிஞ்சிடும். இது 10 நிமிஷம் வீடியோ வரும், வந்துட்டு போகட்டும், போட்டு விட்றேன், நல்லா பார்த்துங்க. இந்த பாருங்கள், இவ்வளவு தான். வாழைப்பூ அரியறதுக்கு பயப்பட வேண்டியல யாருமே. இதில் ஒன்றே இருக்குது. அப்படி தான் எல்லாத்தையும் நுனியில் போக போக இன்னும் ஈஸி. இதை விட இன்னும் ஈஸி. மொத்தமாக டோட்டலாக போவே அப்படியே சேர்த்து இந்த பட்டையோடைய கூட நறுக்கி போட்டுடலாம். அப்படியும் கூட போடலாம். இது வந்து அடிசீப்பு. நான் எடுத்ததுமே கொட்டி போச்சு. இதை நான் ஒத்தையாக தான் எடுத்தாகணும். இப்போ அது மாதிரி கொட்டுறத அப்படியே கும்பலாக பிடிச்சிக்கிட்டு சீப்பில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சிடலாம். அதுவும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம பிடிச்சிக்கிற திறமையில தான் இருக்குது. கையில் வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு லூஸாக விடவே கூடாது. லூஸாக விட்டுட்டு ஒத்தையாக எடுத்துகிட்டு கூடாது, அது டைம் வேஸ்ட் ஆகும். இப்படி ஒத்தையாக இல்லாமல் டோட்டலாக பிடிச்சிக்கிட்டு டோட்டலாக அதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சமையலுக்கு நான் எவ்வளோ நேரம் ஆஞ்சிருக்கேன், அவ்வளோதான். செத்த நாளைக்குள்ளே முடிச்சிடலாம். இந்த முத்தைப்பூவையும் இப்படி செஞ்சு பார்க்குறேன் வருதான்ட்டு. கையில் ஒத்தையாக எடுக்கல, பாதி வருது. இதில் பாதி வருது, அப்புறம் பாதியை நம்ம கையால் எடுத்துக்க வேண்டியது தான். அப்படின்னா
ஊற்றினாலும் பரவாயில்லன்னு பாதி வரும். அதில் என்னென்னா நுனி கருப்பு, அது அந்த இதோடு போயிடும். முன்னாடி கையில் வந்ததில்ல, அதில் போயிடும். அதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் தனித்தனியாக 2ஆக எடுத்து இப்படி அரியறது. ஓகேயா? இப்போ தெரிஞ்சிடுச்சா எல்லாருக்கும்? இந்த ஒரு சீப் இதோட முடிச்சுக்கிட்டேனாக்கா சரியாக போச்சு. இது 5வது சீப்பு, ஒன்று உதிர்ந்து கிடக்கு. அது நான் அப்புறம் மெதுவாக பாருங்கள் எவ்வளோ டோட்டலாக வந்திருக்குன்னு. இவ்வளவும் வந்துட்டு இதில் நுனியில் இருக்கிறதையும் நான் விடாமல் உருவி எடுத்துருவேன் கையால். வேணான்னா விட்டுடலாம், அது தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா. ஆனால் நான் அதையும் விட்றதில்ல. எதையுமே யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிற ஆள்னா. அதனால் அதையும் எடுத்துருவேன். இதோ இது மிச்சம், லாஸ்ட் இன் தி லிஸ்ட்டுன்ட்டு இதோ எல்லாம் வந்துடுச்சா? அவ்வளோதான். அதுக்குள்ளே எந்த கருப்பும் இருக்காது, இதுக்குள்ளேயும் எந்த நரம்பும் இல்லை. எல்லாம் எடுத்தாச்சு. அவ்வளோதான். ஒரு சீப்பு உதிர்ந்து போச்சு. உதிர்ந்ததை மட்டும் அதை விட்டுற வேண்டியதில்லை. அப்படி தனித்தனியாக இல்லாமல் ஒரு 4-5 வச்சுக்கிட்டு அதையும் எடுத்துடலாம். ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்? அது வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லைன்ட்டு 4 வச்சுக்கிட்டு எடுத்துடலாம். எவ்வளோ ஒரு 15ஆவது இருக்கும். அதில் ஒரு 15 பூ இருக்கும். அதையும் வேஸ்ட்டு பண்ணணும். அது ஒரு இலக்கிய தேவையான பொரியல் கிடைக்கும் அதில். இப்போ இதில் நான் உப்பு தண்ணியில் போட்டு வந்திருந்தேன்னா, இப்போ நான் அரிஞ்சு போடவே அதனுடைய போயிடும். ரஃப்பான இது போய் நயமாக இருக்கும் பூ. இப்போ இப்படியே வச்சுருக்கும்போது அப்படியே ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கசக்கி எடுக்கும்போது அப்போ அந்த உப்பை போட்டுக்கணும். அப்போ உப்பை போட்டுக்கிட்டால் கூட அந்த துவர்ப்பும் போயிடும், ரஃப்பாக இல்லாமல் நல்லா வரும். இதையே சில பேர் இட்லி பானையில் வச்சு அவிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் இது மாதிரி செஞ்சதில்லை. சும்மா பொரியலாக தான் எண்ணெய் சட்டியில் தான் வேக விட்றது. இட்லி பானையில் வேக வச்சு அப்புறம் உப்பு உரப்பு போட்டு தாளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு செஞ்சு பார்த்ததில்லைனா வேணால் யாரும் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் இட்லி பானையோ துணியோ எல்லாமே கரையாக போயிடும். வாழைப்பூங்கிற போது அதை க்ளீன் பண்ணுறது ஒன்றும் அப்புறம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இதையே வாழைப்பூ பஜ்ஜி போல் பஜ்ஜி மாவில் நினச்சி பஜ்ஜியாக சுட்டு அதை கிரேவியில் போடலாம் அப்படின்னு அது ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் செஞ்சதில்லை. உங்களுக்கு கிரேவி வைக்க தெரிஞ்சவங்க யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் விதவிதமாக கிரேவியெல்லாம் செய்கிறதில்ல. ஏன்னா நான் பழைய சமையல் முறையில் தான் செய்கிறேன்னா, ட்ரெடிஷ்னல் மட்டும்தான் எனக்கு. அதனால் கிரேவியே தெரியாது. பஜ்ஜி மாதிரி சுட்டு அந்த கிரேவியில் போட்டாக்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீட்டாக பஜ்ஜி மாதிரி இதை போட்டாக்கா பஜ்ஜி சுடும்போது இன்றைக்கி கூட செய்யலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி செய்யலை. இன்றைக்கி சாயங்காலம் சுரைக்காய் அடை, அது ஒரு ரெசிபி இருக்குது. இப்போ இது வாழைப்பூ, இது எப்படி அரியறதுன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுவிட்டு, அடுத்தது சுரைக்காய் அடை, அது ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் சுடும்போதெல்லாம் செய்யும்போதெல்லாம் செஞ்சு போட்டுவிட்டா மேலே வரும்ல, இல்லாட்டி அது பழசு அடியில் போயிடும், யாருக்கும் கண்ணில் படாது. கண்ணில் புதுசாக படணுன்னா புதுசாக நான் செய்யும்போது எடுத்து போட்டால் தான் பார்வையில் நிற்கும். அது இல்லைன்னா பார்வையில் நிற்காது. சரி, இதை முடிச்சாச்சு. இதை முடிச்சுடுவோம். இப்போ இனிமேல் நான் கிச்சனுக்கு லைவில் போட்டு விட்றேன். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.